பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை படிக்கும் போது அவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தை பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாக வாழ வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், அஞ்ஞானிகளை போல எப்போ பாரு இது வேணும் அது வேணும் இது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்கிற விஷயங்கள். நம்முடைய தேவன் பாருங்கள் எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கும்போது தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்த ஒரு தேவன் இடத்துல இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமானது என்ன, அவரை எப்படி ஸ்தோத்தரிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாருங்கள், அம்மா எனக்கு இந்த சாப்பாடு செஞ்சு வை, இந்த குழம்பு செஞ்சு வை அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பிள்ளைகள் வேலைக்கு போகணுமோ வேலைக்கு போகிறது, படிக்க வேண்டியது தான் படிக்க வேண்டியது எல்லாம் செய்யணும். ஆனால் தகப்பனும் தாயும் பாருங்கள், அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரம் வேண்டுமோ என்ன உடைகள் வேண்டுமோ அவைகளை உடுத்தம்படிக்கு அவைகளை ஆகாரத்தை கொடுக்கும்படிக்கு பிரயாசப்படுறாங்க. கடைக்கு போகும்போது இது வேணுமோ அது வேணும் இல்லை, அவங்களா போங்க ஒரு காய்கறி வாங்கிட்டு கரெக்டாக செஞ்சு வச்சுருப்பாங்க. பார்த்தா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஒரு உணவாக இருக்கும். அப்படியே அந்த பிள்ளைகள் வேண்டாமா இது நல்லா இருக்கான்னு சொன்னால் கூட இல்லைம்மா சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கும், சாப்பிட்டு அது சுவையாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நம்முடைய தேவனும் அப்படிதான் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அறிந்தவர். நீங்கள் மத்திய புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர்களைப் போல நீங்கள் செய்யாதுங்க, அவர்களை போல செய்யுதுங்க. அஞ்ஞானிகள் வீண் வார்த்தைகளை அளப்பார்கள், நீங்கள் அப்படி அளப்பாதிருங்க. கவனிங்க, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க முன்னே உங்கள் தேவையை அவர் அறிந்திருக்கிறார். உன் தேவையை நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இப்படி அறிந்த ஒரு தேவனிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ண ஆண்டோட சமூகத்தில் வரும்போதெல்லாம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லும்போது யார்கிட்ட நாம் கேட்கணும்? தேவையை அறிந்த ஒரு தேவன். இப்போ ஒரு மளிகை பொருளை வாங்க வேண்டிய நீங்கள் ஒரு மிஷின் கல்லில் போயிட்டு எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஏங்க இங்கே தைக்கிற இடங்க என்னங்க இங்கே வந்து கேட்குறீங்க நீங்கள் ஆனாங்க. நமக்கு அந்த அறிவு இருக்கும், ஏங்க டெய்லரிங் பண்ணுற இடத்துல எப்படிமா போய் தக்காளி வெங்காயம் கேட்க முடியுமான்ட்டு. அப்போ ஒரு விஷயத்தை பாருங்கள், நமக்கு தெரியும் எந்த இடத்துல போய் கேட்டால் எந்த இடத்துல போனால் நம்ம தேவைகள் சந்திக்கப்படன்ட்டு. அப்போ அதெல்லாம் இருந்துருக்கு. நீங்கள் பாருங்கள், செய்யவே முடியாத ஒரு கணவனை தொந்தரவு பண்ணியிருப்பீங்க, செய்யவே முடியாத ஒரு அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணியிருப்பீங்க, செய்யவே முடியாத ஒரு மனைவியை தொந்தரவு பண்ணியிருப்பீங்க. செய்யக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறான். அவர் தான் சொல்ல கேளுங்கள். நீ கேட்டால் உனக்கு கொடுக்குற ஒரு தேவன், நீ கேட்டால் உனக்கு செய்கிற தேவன். அப்போ நீ கேட்கணும் அவர்கிட்ட போயிட்டு, அப்பா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லுங்க. நான் கேட்கிறேன் உன்னுடைய சமூகத்தில், நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் உதவி செய்யும். நீ கேட்கும்போது உனக்கு தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் அவரிடத்துல கேட்பதை விட யார்கிட்ட கேட்குறோம்? அவங்க எல்லாருக்கும் கேட்டுன்னு வருவோம். ஒரு கடன் ஆகிட்டோன்னு என்ன பண்ணுறதுன்னா, இந்த கடன் அடைக்க பிள்ளைகளை பாரப்படுத்திக்கணும். பிள்ளைகள் பக்கம் 2 நாள் செய்வோம் 3 நாள் செய்வோம், எப்பப்பா சம்பாதிச்சு போட்டு இப்படி இருக்குது. அவங்க பேசுகிற வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளை மனம் உடைந்து போகும். எனக்காக விட இதெல்லாம் செஞ்சேன், எனக்காக விட இதெல்லாம் வாங்கினேன், எல்லாம் உங்களுக்காக தானே நான் எல்லாம் செஞ்சேன். நீ புலம்புவேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் இப்படி பண்ணும்போது நீ கேட்க வேண்டிய ஒரு தேவனுக்கு அப்புறம் அவர்கிட்ட நீ கேட்டிருக்கணும். நீ அதை விட்டுட்டு யார்கிட்ட போய் கேட்குற? செய்ய முடியாத பிள்ளைகள்கிட்ட நீ போய் ஆண்டோடைய சமுத்திரம் போய்ட்டு முழங்கால் படிட்டு, அப்பா நான் இவ்வளோ தேவைகளோடு இருக்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த மாதம் இவ்வளோ நெருக்கத்தில் இருக்க என் தேவையை சந்திங்கப்பா, இந்த மாதம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலப்பா, அந்த பணத்தை வைத்துக்கொண்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யும்பா, இது பெருக்கம் உண்டாகட்டும், இதோட தேவைகள் சந்திக்கப்பட்ட எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கப்பா. நம்ம இடத்துல கேட்கிற நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாம் தேவைகளை அறிந்த ஒரு தேவனிடத்தில் கேட்க வேண்டும். நாம் எந்த பொருளை வாங்க வருமோ அதுக்குரிய கடையில் போய் கேட்க மாதிரி என் தேவைகளை அறிந்த ஒரு தேவனிடத்தில் நான் கேட்க வந்திருக்கேன்ப்பா. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாங்க. என் பிள்ளை ரொம்ப ஞானமாக என்கிட்ட வந்து கேட்குது, ஞானமாக என் பிள்ளை என் சமூகத்துக்கு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உன்னை குறித்து சந்தோஷப்படுவார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆலயத்துக்கு சும்மா போலங்க, அவரை தேடுகிறவர்கள் விருதாவாய் தேடுங்கள் சொல்லவில்லை. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் உனக்கு பலன் அளிப்பார், உன் தேவையை சந்திப்பார், உன் நெருக்கத்தை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார். வசனம் பாருங்க 34:10 சங்கீதத்தில், சிங்க குட்டிகள் தாழ்ச்சிடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுபவருக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. உம்மை தேடுகிற என் வாழ்க்கையில குறைவுகள் வராதபடிக்கு நிறைவாய் நடத்துகிற தேவன் நீரல்லவா, என் தேவையை சந்திக்கிற ஒரு தெய்வமே, இப்பொழுது உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், நீர் என் தேவையை சந்திங்கப்பான்னு சொல்லிட்டு உங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ உங்கள் வீடுகளில் நீ அப்படி போய் கேட்கணும். வசனங்களை பிடித்துக்கொண்டு வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். வார்த்தையோடு அவர்கிட்ட போய் நிற்கும் போது, நீ அவர் சமூகத்தில் போய் பாடி துதிக்கும் போது அவர் உன் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் அழகாக சொல்லுவோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியாக கிடக்கும், அவைகள் கூட பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட குறைபடாது. அப்போ தேடணும், தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனை தேடணும்.
நீ தேட 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 தேவைகள் சந்திக்கப்படும். பல வருடங்களாய் ஒரு சில குடும்பங்களை பார்க்கிறேன், பல வருடங்களாய் கடன் அடைக்க ட்ரை பண்ணுறாங்க. இன்னைக்கு வரும் கடனை அடைத்த பாடு கிடையாது. கடன் அதிகமாகி போயிடுச்சு கண்டு கடனை கம்மி பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? அவளால் அதை செய்ய முடியாமல் பண்ணுறதுக்கு அவர்கள் தன் சுயத்தில் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம், எங்கள் வீட்டுக்காரர் இப்படி சம்பாதிப்பேன், என் பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, நான் இப்படி பண்ணுறேன் அப்படி இத்தனை பேரும் வேலை செஞ்சு கூட நீ கடன் அடையலாம். ஏன் தெரியுமா? தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனை, தேவைகள் மத்தியில் எனக்கு உதவி செய்கிற தேவனை நான் சந்திக்கவில்லை. ஹல்லேலூயா. தண்ணி ப்ராப்ளம், தண்ணி இல்லை, இப்போ வறண்டு போயிடுச்சு, 3 நாள் பிரயாணம் பட்டு வந்துட்டோம். இப்போ தேட வேண்டிய ஒரு தேவனை, தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனை தேடி போனார்கள். போன உடனே சொல்ல பாருங்க, காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், வாய்க்கால் நிரப்படும். எப்படிங்க அதெல்லாம் வரும்? காற்று இல்லாமல் மழை இல்லாமல் சந்திக்கக்கூடிய தேவன் சந்திப்பார். போனாங்க, பள்ளங்களை வெட்டினாங்க, காத்துனாங்க. அதிகாலமே பலி செலுத்தப்படக்கூடிய நேரத்தில் இவங்க எதிர்பார்த்த தண்ணி திரளாய் வருகிறது, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது. பார்த்தீங்களா தேவைகள் எப்படி சந்திக்கிறான்ட்டு? இவதுக்கு என்ன பிரயாசப்பட்டாங்க. இதை நீ உங்கள் வீட்டுக்காரன் சேர்ந்து உன் பிள்ளைகளும் சேர்ந்து தண்ணி மொண்டு ஊற்றினா கூட, எவ்வளோ பெரிய ஆழமான பள்ளத்தை தோண்டினா கூட இவ்வளோ தண்ணி நீ எடுக்க முடியாது. ஆனால் அவன் தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். நீ என்ன தேவைகளோடு இருந்தாலும் இன்றைக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் போ, அவருடைய பாதத்தில் அமரு. அப்பா நீர் எனக்கு உதவி செய்யும், என் தேவைகளை சந்திக்கிற நீர் அல்லவா. அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அழுப்பாதீங்கன்னு சொன்னிப்பா. நான் அனுப்ப மாட்டேன். என் தேவைகளை அறிந்த ஒரு தேவனே, எனக்கு ஒவ்வொரு நாளும் என் தேவைகளை புரிந்து கொண்டவரே, எனக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரிடத்துல கேளு, ஆண்டவனுக்கு உதவி செய்ய வல்லவர் இருக்கா, உன் தேவைகளை சந்திக்க வல்லவர் இருக்கா, உன் குறைவுகளை மாற்ற வல்லவர் இருக்கா. அதனாலே கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது உனக்கு அவர் உதவி செய்வார். உன் தேவைகளை அவர் சந்திப்பார், உன் குறைவுகளை அவர் மாற்றுவார், உன் கண்ணீரை அவர் துடைப்பார். அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி காத்திருக்கும் போது தான் நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார், நம் குறைவுகளை மாற்ற வல்லவராக இருக்கார். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டவர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், அவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், அப்படியே தான் இருக்குது. அப்படி பண்ணாத. லூக்கா 18:1 என்ன சொல்ற? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டுமா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுமா. இந்த சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா. நீ சோர்ந்து போயிடுவே ஒரு சில தேவைகள் நேரத்தில். நீ சோர்ந்து போகாமல் இரு, உன் தேவைகளை சந்திப்பேன் நான் என்று சொல்லுகிறார். அவருக்கு தெரியும், ஒரு நேரம் காலம் தெரியும், அதுக்குரிய காலம் இருக்கிறது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ரொம்ப வருடம்லாம் வைக்க விட மாட்டார். கொஞ்சம் நாட்களில், கொஞ்சம் நேரங்களில், கொஞ்சம் நிமிஷத்தில் தேவன் தேவைகளை சந்திக்கிறவர், குறைவுகளை மாற்றுவார். ஒரு மனிதன் சுகமாக 3 நாள் பாருங்க. ஒரு மனிதன் படுத்த படுக்கையில் இருக்கான், அவனை எழுந்து போக 3 நாள் நீ போயிடுவார். 3 நாள் அவனுக்கு டைம் கொடுக்குறாரு. ஒரு மனிதன் செத்து போயிட்டான், 4 நாள் அவனுக்கு டைம் கொடுக்குறாரு. ஒரு மனிதன் பாடை எடுத்துன்னு வெளியே வராங்க, பாடையை தொட்டினாரு எழுப்புறாரு. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகளை அவர்கள் இந்த நேரத்தை விட்டால் அவங்களால அந்த தேவை சந்திக்கப்படும்னா உடனே அந்த தேவைகளை சந்திக்க வருவாங்க. பாருங்க, கொஞ்சம் சுகமாக வரவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பாருங்க வெயிட் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பாங்க. ஆம்புலன்ஸில் வந்து இறங்கினா டக்கு டக்குன்னு தூக்கி போயிட்டு உள்ள வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப முடியாத கேஸ். அப்போ தேவனுக்கு தெரியும் யாருடைய தேவைகளை எப்போ சந்திக்கணும்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், ஒன்றுமே நடக்கவே மாட்டேங்குது பாஸ்டர். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுமா, உன் தேவைகளை சந்திக்கிறவருமா. நீ என்ன நெருக்கத்தில் இருக்கன்னு தெரியும் அவருக்கு. வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உன் தேவையை சந்திப்பார், உன் நெருக்கத்தை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல தேவனோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள். அப்போது அவர் சோர்ந்து போகாத ஜெபத்தை என்ன கற்றுக் கொடுத்து என்பதை குறித்து என்ன ஒரு ஓமையை சொல்லியிருக்கார். ஏன் ஓமையை சொன்னார், ஏன் கதை சொல்கிறார்? நீ சோர்ந்து போயிடுவ, சோர்ந்து போகாமல் என்ன பண்ணி ஜெபம் பண்ணோம். அதுக்கு தான் ஒரு கதை சொல்லி வைக்கிறேன்னு அவர் கதை சொல்லி வச்சுக்கார். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டு நீ பலனடைய கற்றுக்கொள். என் தேவைகளை சந்திக்க ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். என் தேவைகளை இன்றைக்கு அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். அவர் எனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். என் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக, அவருடைய பாதத்தில் காத்திருந்தா அவர் உனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாரு? உனக்கு தேவையை சந்திக்காமல் யாருக்கு சந்திக்க போகிறாரு? அவருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவனுக்கு பெற்றெடுத்து அவங்களும் செய்யாமல் ஊரில் இருக்க பிள்ளைங்களா செஞ்சுட்டு வரீங்க. எது இருந்தாலும் என் பிள்ளைக்கு தனித்துவமாக வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் கூட அப்படி தான் வைத்திருக்கிறார். பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக ஒரு பங்கை எடுத்து வைத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஒரு வித மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று அவர் ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே,
தேவன் உன்னை விசேஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ அவளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. ஆனால் நீயும் அநேக நேரம் கலங்கி கொண்டு புலம்பிக் கொண்டு, என் வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கை அப்படியே போயிடுமா, சொந்து போய் கொண்டிருக்கியா? இன்னைக்கு தேவன் சொல்கிறார், உன் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் குறைவுகளை மாற்ற வல்லவராக இருக்கா, உனக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கா. அவருடைய சமூகத்திலே ஒரு மனிதன் காத்திருக்க வேண்டும். அவருடைய பாத்தில் வரும்போதெல்லாம், அப்பாவை துதிக்கும் போதெல்லாம், அப்பா எனக்கு நன்மை செய்ய போகிறார் என்று நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் அந்த மதில் இடிக்கும் போது 7 நாள் டைம் கொடுக்கிறார். 6 நாள் சுற்றி வா. என் பிள்ளைகள் அதை செய்கிறார்களா? அந்த நோக்கத்தோடு செய்கிறார்களா? அந்த திட்டத்தோடு செய்கிறார்களா? அதை அவர்கள் எதிர்பார்க்கலாம். 6 நாள் சுற்றி வா. 7ஆம் நாள் என்ன பண்ணுங்க, 7 தடவை சுற்றி வா. எக்காலம் போது சொன்ன மாதிரி டப்புன்னு விழுந்துச்சு. ஏங்க அது முதல் நாளே செய்யக்கூடாதா? என் பிள்ளைகள் இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். தேவன் சொல்வது அப்படியே நடக்கும் சொல்லிட்டு விசுவாசிக்க வேண்டும். ஆண்டோடைய திட்டம், ஆண்டோடைய சித்தம், அதை நீ நிறைவேற்றும்படிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோடு கூட இணைந்து கொண்ட நீ ஆண்டோடு கூட பழக கற்றுக்கொள்ளணும், நெருங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார்னா என் வாழ்க்கையில் அப்படியே செய்வார். அவர் செய்யக்கூடிய தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு ஆண்டோடு கூட நெருங்குங்க. கர்த்தர் உங்களோடு கொண்டு பெரிய காமிச்சுவா. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனத்தில் நீங்கள் போய் நெருங்கி, அப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்கள் உதவிக்காக நான் வந்திருக்கிறேன், என் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர் அல்லவா, என் தேவையை சந்திங்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கும் போது நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். வேதத்தில் தெய்வ ஜனங்கள் பாருங்க, நினைவுப்பட்டிருந்த மக்கள் அவருடைய காரியங்களில் குறை வரும்போது, இந்த பட்டணம் 40 நாளில் கவிழ்க்கப்படும் சொல்லும்போது அந்த மனிதர்கள் கர்த்தரை தேடினார்கள். கிடைச்ச உடனே அந்த சம்பவம் கேட்ட உடனே பாருங்க உபவாசம் கூறினார்கள். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் உபவாசம். இந்த சங்கதியை ராஜா கேட்ட தன் வஸ்திரத்தை கலைந்து போட்டு சாம்பலில் உட்கார்ந்து கர்த்தரை தேடுகிறான். தேடி 3வது நாட்களிலே கர்த்தனை அந்த திட்டத்தை மாற்றினான். தேடுகிற அவருடைய வாழ்க்கையில அழிவை தேவன் மாற்றுகிறார். ஆனால் யோனா கஷ்டப்படுறார். நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு தெரியும், நீங்கள் இப்படி மாற்றுவீங்கன்னு தெரியும், இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும். பார்த்தீங்களா? தேடுறவங்க யாராக இருந்தாங்க, தேடுகிறவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கா. தேடுகிறவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தேடுகிற ஒரு மனிதனை தேவன் தேவைகளை சந்திக்கிறார். இளையகுமாரன் தூரமாய் போனான். அவன் பாருங்க தேட ஆரம்பிச்சான். தகப்பனை தேடுறான், பரத்துக்கு தேடுறான். அப்பா நான் இப்படி நடந்துட்டேன், இப்படி வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. பரத்துக்கு விரோதமாக தகப்பன நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னான். அந்த மனிதன் தேடும்போது அவன் வந்தான். அவன் இழந்ததை எல்லாம் திரும்ப கொடுத்து, அவன் கேட்கல சட்டம் வேணும்னு கேட்கல, அவன் கேட்கல பாதரட்சை வேணும், அவன் கேட்கல அதிகாரம் வேணும் கேட்கல, அவன் கேட்கல சாப்பாடு வேணும்னு. கர்த்தர் அவன் தேவைகளை சந்தித்தார். தேடி வரவனுக்கு தேவன் தேவைகளை சந்திப்பார். இன்னைக்கு தேவனை தேடிப்பார், இன்னைக்கு தேவ சமூகத்தை தேடிப்பார். நான் தேடிந்தாங்க, இன்னும் தேடுற மாதிரி நடிக்காது. ஒருவர் நான் சந்தித்து பேசுகிறேன் பாருங்க, 4 வருஷமா சர்ச்சைக்கு போகிறாங்களா, ஒரு பைபிள் வார்த்தை தெரில, ஒரு பாடம் தெரில, ஒரு ஜபம் தெரில, ஆனால் டெய்லி சர்ச்சைக்கு போகிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது சும்மா போயிட்டு வருதுங்க, இது எதுக்கு தான் போகுதுன்னு தெரிலங்க, ஒன்றுமே தெரியுங்க, சும்மா போய் உட்காந்துட்டு வருங்க அந்த பொண்ணு. பார்த்தீங்களா? அப்போ தேடுகிற ஜனம் இப்படியாய் சும்மா போய் தேடிட்டு வரக்கூடாது. உண்மை உத்தமாய் தேவனை தேட வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக்கா, தேவன் குறைவுகளை மாற்ற வல்லவராக்கா. உங்களோடு கூட இந்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிமிஷத்தில் தேட வேண்டும் என்று யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவர் தேவைகளை அறிந்த தேவன், அவர் தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டேன். இந்த மாதத்தில் என்ன தேவைகளோடு இருந்தாலும் ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் நெருக்கத்தோடு வாழ்ந்தாலும் அவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செடுத்து பட்டினியாக கிடைக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொன்னீங்களப்பா. எல்லா விதத்திலும் நன்மைகளினாலே நிறைந்த ஒரு குடும்பமாய் மாற, தேவைகள் சந்திக்கப்பட, குறைவுகள் மாற, நிறைவு கட்டளையிடப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பெரிய காஞ்சிங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.